ஹேபிட் இண்டிட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் தான் உங்கள் ராகுல். நானும் இங்கே நலம். அப்புறம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஊபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் டாக்ஸி இருக்குது. இது வந்து பைக் மூலிமா தான் ஓட்டி சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாதுங்க. நம்ம வந்து பைக் ஓட்டலாம், அப்புறம் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டலாம், அப்புறம் மோட்டர் பைக்கு வந்து கமர்ஷியல் மோட்டர் பைக் ஓட்டலாம், அப்புறம் கார் ஓட்டலாம். ஸோ நிறைய ஆப்ஷன் இருக்குது, ஓகேங்களா? இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸிம்பாங்க. ஸோ நம்ம வந்து ஊபரில் எதை வச்சு சம்பாதிப்போம் அப்படின்றது வந்து தனியாக ஆப்ஷனில் காட்டுவாங்க. ஸோ அதை நான் சொல்லுவேன் பின்னாடி, ஓகேங்களா? ஸோ இதுக்கான டாக்குமெண்ட் என்னென்ன வேணுன்றதை நான் சொல்லிடுறேன். அது இப்போயே நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நான் 1 by 1 அப்படியே முடிக்க நீங்களும் அதை வந்து பண்ணி அப்படியே வேலையில் ஜாயின் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஊபர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸிங்க. ஆனால் ஓலா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ப்ராசஸ் வந்து கொஞ்சம் நீண்டு தான் இருக்கும். ஆக்சுவலாக நான் பிளிங்கிட் போட்டிருப்பேன். ஸோ பிளிங்கிட் ப்ராசஸ் என்ன பண்ணுமோ அதே போல் தான் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். அதுவுமே நான் வந்து சொல்ல டக்குன்னு முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ நம்ம வந்து என்னென்ன டாக்குமெண்ட் தேவை வெரிஃபிகேஷனுக்கு இதுக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்களோட மொபைல் ஃபோன் இருந்தாவே எனஃப். ஏன்னா அதுலேயே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து பிடிஎஃப் கன்வெர்ட்டரில் போய் பிடிஎஃபாக சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் ஏதாவது ஷாப் இருந்துச்சுன்னா அந்த ஷாப்பில் போயிட்டு நீங்கள் உங்களோட எல்லா ப்ரூஃபையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து உங்களோட இமெயிலில் போட்டு வச்சுங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒன்ஸை போட்டு வச்சிட்டிங்கன்னா மற்ற எந்த ஜாபுக்கு போகிற மாதிரி இருந்தாலுமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இமெயிலில் போட்டிங்கன்னா. ஸோ அதனால் வந்து இமெயிலில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டிங்கன்னா நான் வந்து சொல்ல நீங்கள் எல்லாமே டக்குன்னு பண்ணி முடிச்சிங்கன்னா அப்படியே முடிச்சிடலாம், ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணி நான் சொல்ல அப்படியே பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது, ஓகேங்களா? சரி, இப்போ என்னென்ன டாக்குமெண்ட் வேணுங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னா உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் தேவைங்க. அதில் வந்து ஃப்ரண்ட் பேஜ் கேட்பாங்க. அப்புறம் வந்து உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கேட்பாங்க. அதே போல் டேட் ஆஃப் பர்த், அதில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த், அப்புறம் பேன் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஒன்று கேட்பாங்க, பிக்சர் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அது கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஆர்சி கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகிடும். இல்லைன்னா வந்து நீங்கள் அதுக்கோசரம் தனியாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் டைமு. இப்போ நான் சொல்ல எல்லாம் இப்போ எடுத்து வச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், இவ்வளோ தான் மேட்ரு. இதை வந்து அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு வேலை தான், ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இந்த ஊபரில் எப்படி ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் ஜாயினிங் ப்ராசஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே 1 by 1 சொல்ல போகிறேன். அண்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இயர்னிங்ஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து லாஸ்ட்டாக சொல்லுவேன். அப்புறம் எந்தெந்த சிட்டிஸில் அவைலபிள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன், ஓகேங்களா? உங்களோட இந்த ஜாயினிங் ப்ராசஸில் நம்பர் 1 ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் இருந்துச்சுன்னா அதில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஊபர் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு அடிங்க. அப்படி இல்லைனா ஊபர் டிரைவ் அண்ட் டெலிவர், அதுதான் ஃபுல் நேமாக இருக்கும், ஓகேங்களா? மொதல் ஆப் அதுதான் வரும். நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு இன்ஸ்டால் கொடுங்க, ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிடுறீங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்து போனீங்கன்னா அந்த ஆப்புக்குள்ளே என்னென்னு காட்டுனா இன்டர்ஃபேஸில் டிரைவர் ஆப்புக்குள்ளே வரதுக்கு வந்து வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து கீழே வந்து நெக்ஸ்ட்டுன்றதை கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். அதில் வந்து உங்களோட மொபைல் நம்பரை வச்சு ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு ஓப்பன் பண்ணலாம். மொபைல் நம்பரை வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அதை அப்படியே ரிசீவ் பண்ணி அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு கன்னி வித் கூகுள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் இல்லையா? நம்ம நார்மலாக ஏதோ ஒரு ஆப் யூஸ் பண்ணோம்னா, ஸோ அதே போல் தான் இதுலேயும் வரும். நீங்கள் கன்னி வித் கூகுள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே உங்களோட இமெயில் எல்லாத்தையும் ஷோ ஆகும். எத்தனை இமெயில் வச்சுருக்கீங்களோ எல்லாமே ஷோ ஆகும். நீங்கள் எந்த இமெயில் வச்சு உள்ளுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமெயிலை வச்சு நீங்கள் உள்ளுக்குள்ளே போய்க்கலாம், ஓகேங்களா? உங்களோட நேம் கேட்பாங்க, வாட்ஸ் யுவர் நேம் சொல்லிட்டு. அதில் வந்து உங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்பாங்க. அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க, ஓகேங்களா? ஒன்ஸு இந்த நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். அடுத்த ஸ்டெப்பில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்பு போகிறீங்க. அடுத்த ஸ்டெப்பில் சிட்டி சொல்லி கேட்பாங்க. அண்டு வந்து ரெஃபரல் கோடுன்னு சொல்லி கேட்பாங்க. சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சிட்டி என்னவோ அதை கொடுத்துருங்க. ரெஃபரல் கோடில் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணுன்ற அவசியம் ஒன்றும் கிடையாது, ஓகேங்களா? அது வந்து ஆப்ஷனல் தான். எந்த ஆப்பாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் கோடுங்கிறது வந்து ஒரு ஆப்ஷனல் தான், ஓகேங்களா? ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க ரெஃபரல் கோடு இருந்தால் தான் நம்மளால் உள்ளார போக முடியும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் போயிங்க, ஒன்றும் தேவையே கிடையாது. நம்ம வந்து இந்த ஊபர் டிரைவ் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளோட ஐடியை வந்து ஆக்டிவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரல் கோடாட்டம் வந்து க்ரியேட் ஆகும். அந்த கோடை வந்து ஷேர் பண்ணி விட்டு மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊபர் டிரைவ் வந்து இன்ஸ்டால் பண்ண வைக்கிறதுக்காக தான் இந்த ரெஃபரல் கோடுங்கிற ஒரு ஆப்ஷனே இருக்குது. ஸோ இந்த ரெஃபரல் கோடுங்கிறது வந்து ஆப்ஷனல் தான், ஒன்றும் தேவையே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ரெஃபரல் கோட் இருந்தால் தான் நம்மளால் போக முடியும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ரெஃபரல் கோடே தேவையில்லை, ஓகேங்களா? இது வந்து மைண்டில் ஏற்றிக்கிங்க. ரெஃபரல் கோடுங்கிறது வந்து ஒரு ஆப்ஷனல். ஆக்சுவலாக இந்த ரெஃபரல் கோடை வந்து நீங்கள் தொட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன யூஸ்ன்றது பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து சைடில் வந்து காசு வரும், ஓகேங்களா? ஒரு 1000 ரூபா 2000 ரூபா இப்படி தருவேன்னு சொல்லுவாங்க. நம்மளால் வந்து இன்னொருத்தர் சேர்ந்தாருன்னா
அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு வரும். இப்போ ஜிபேவே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஜிபே அக்கௌண்ட்டோட அந்த ரெஃபரல் கோடை வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணி அதை வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணுறாங்க நம்மளே மூலியமாக. இப்படி அவங்க ஜிபே வந்து நம்மளால் வந்து நம்ம ரெஃபரல் கோடை தொட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுனால நமக்கு வந்து காசு உயரும். ஸோ அதே போல் தான் கான்செப்ட்டு எல்லா ஆப்லேயும் புதுசாக கொண்டு வராங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகேங்க, இவ்வளோ தான் ரெஃபரல் கோடு வந்து ஆப்ஷனல். ஓகேங்களா? அதுதான் சொல்ல வரேன். அடுத்து வந்து கண்டினியூ கொடுக்குறீங்க. கண்டினியூ கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே போங்க. உள்ளுக்குள்ளே போகும்போது அவங்க அடுத்த ஸ்டெப்பில் என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எதை வச்சு ஓட்ட ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. காரு, மோட்டர் பைக்கு, அப்புறம் வந்து கமர்ஷியல் மோட்டர் பைக்கு, அப்புறம் வந்து ரிக்ஷா, ஆட்டோ. ஸோ இப்படி நிறையா இருக்குது. ஸோ இந்த ஊபர் வந்து எதை வச்சு ஏர்ன் பண்ண போகிறீங்க, எப்படி ஓட்டி ஏர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு வந்து நம்ம கார்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த கார் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, நம்ம கார் ஓனராக இருந்தோம்னா நாமளும் ஓட்டலாம். ஆக்சுவலாக நமக்கு கீழே ஒருத்தரை போட்டு அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து அவங்கள ஓட்ட விடலாம். ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் பைக் டாக்ஸி, நார்மலாக வந்து பைக் டாக்ஸி தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? எல்லாருமே. ஆனால் மீனிங் வந்து பார்த்திங்கன்னா ஊபருன்றது வந்து ஒரு டாக்ஸி மாதிரி தான். அது வந்து எதை வச்சு வேணாலும் ஓட்டிக்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். இதை வந்து மைண்டில் ஏற்றிங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 நான் இப்போ சொன்னேன் இல்லையா? ஸோ அது வகையாக நம்ம வந்து எது வேணுமோ வச்சு ஓட்டிக்கலாம். மேக்ஸிமம் பெரும்பாலும் மோட்டர் பைக் இருக்கிறதுனால மோட்டர் பைக்கை வச்சு நம்ம டாக்ஸியை ஓட்டிக்கிறோம். அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸு. ஓகேங்களா? அப்புறம் இதனால் வரக்கூடிய பிரச்சனை என்னன்றது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஓட்டுறோம் மோட்டர் பைக் எடுத்து. இந்த மோட்டர் பைக் எடுத்து ஓட்டும் போது நம்ம கரெக்டாக அந்த ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கத்தாலேயே வந்து அவங்க கஸ்டமர் வந்து இங்கே வந்து பிக்கப் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, நம்ம அங்கே போகும்போது பிக்கப் பண்ணும்போது அவங்க பார்த்தாங்கன்னா சண்டைக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து வருமானம் அதுதான். ஆக்சுவலாக கொண்டு போய் ட்ராப் பண்ணுறது, பிக்கப் பண்ணுறது. ஸோ இதுதான் அவங்களோட வேலை. அவங்களோட வேலையை நாம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்காது. ஸோ அதனால அவங்க வந்து கோபமாவாங்க. நீங்கள் ஆட்டோ ஸ்டாண்டு பக்கத்தில் அவங்க வந்து பிக்கப் பண்ண சொன்னாங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் தள்ளி வர சொல்லி அங்கே நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டு ட்ராப் ஆஃப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் மேட்ரு. உங்களோட லாங்குவேஜ் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. எந்த லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜ் கொடுத்துங்க. ஒன்ஸ் உங்களோட லாங்குவேஜ் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். இப்போ தான் வந்து நான் சொன்ன ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டாக்குமெண்ட் சொன்னேன் இல்லையா? அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வரிசையாக வரும். ஓகேங்களா? ஸோ அது 1 by 1 இப்போ முடிக்க போகிறீங்க. அடுத்த ஸ்டெப்பில் உங்களோட டிரைவிங் லைசன்ஸோட ஃப்ரண்ட் பேஜை கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது டிரைவிங் லைசன்ஸோட நம்பரை கொடுக்கணும். அப்புறமே டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே கொடுத்து முடிச்சிடுறீங்க. அதுக்கடுத்து ஸ்டெப்புக்கு போகிறீங்க. ஒன்ஸ் உங்களோட டிரைவிங் லைசன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து வந்து உங்களோட செல்ஃபி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த செல்ஃபியை வந்து கிளியராக வந்து பிடிச்சி அவங்களுக்கு வந்து அனுப்பிவிடுங்க. ஓகே கொடுத்துட்டு அதுக்கடுத்து ஸ்டெப்புக்கு வாங்க. அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஆதார் கார்டை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பேன் கார்டை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து உங்களோட ஆர்சியை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர்சி என்னன்னு தெரியுமில்ல? ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா கண்டினியூ கொடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு போனீங்கன்னா வேலை முடிஞ்சதுங்க. அவ்வளோதான், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. நீங்கள் ஸ்விக்கி சொமேட்டோவில் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் மாதிரி தான். இங்கே வந்து கோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் தொட்டுட்டிங்கன்னா ஆன்லைனுக்கு போன மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்துடும். ஆர்டரில் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல போய் பிக்கப் பண்ணணும், எந்த இடத்துல கொண்டு போயிட்டு ட்ராப் ஆஃப் பண்ணணும், அதே போல் பிக்கப்புக்கு வந்து எவ்வளோ நிமிஷம் ஆகும், அண்டு அங்கேருந்து ட்ராப் ஆஃப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும், அப்புறம் எவ்வளோ கிலோமீட்டர் ஆகும், அப்புறம் எவ்வளோன்னு சொல்லிட்டு டாப்பில் வந்துடும். ஓகேங்களா? அது வந்து ஊபர் பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊபர் மோட்டோன்னு சொல்லிட்டு வரும் மேலே டாப்பில். இப்போ இதுதான் ஸ்க்ரீன் வச்சிங்களேன். உங்களோட மேலே வந்து டாப்பில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நீங்கள் ஒவ்வொரு ஆர்டரையும் முடிக்க உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும் மேலே. ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட்டு. அண்டு ஏர்னிங்ஸை பற்றி பேச போகிறேன். ஓகேங்களா? ஏர்னிங்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சம்பாதிக்கலாம் ஊபரில் அப்படின்றத பார்த்திங்கன்னா, இதில் வந்து நான் வந்து ரேபிடோவில் சொன்ன பார்த்திங்கன்னா அதே போல் தான் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டருக்கு வந்து 80 ரூபாலேருந்து 100 ரூபா வரலாம், 150 ரூபா வரலாம். பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கிலோமீட்டர் வரும். இப்போ 80 ரூபா 90 ரூபா இப்படி வந்துச்சுன்னா ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் வரும். இதுவே 150 ரூபா வந்துச்சுன்னா 15 கிலோமீட்டர் 16 கிலோமீட்டர் இப்படி வந்துடும். ஓகேங்களா? கொஞ்சம் அதிகமான கிலோமீட்டர் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு அதிகமான அமௌண்ட் வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெர் கிலோமீட்டருக்கு ஒரு 15 ரூபாலேருந்து 20 ரூபாய்க்குள்ளே கிடைக்கும். ஏன் 10 ரூபா கூட சில டைம் கிடைக்கும். ஓகேங்களா? சொல்லக்கூடாது, இதுதான் உண்மை. இப்போ நான் சொல்கிறது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ 80 ரூபா வந்து கிடைக்கும். ஆனால் கிலோமீட்டர் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்லேருந்து 6 கிலோமீட்டர் கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கு வந்து அந்த டயத்தில் 15 ரூபாலேருந்து 20 ரூபா கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட் தான் நான் சொல்கிறேன். ஆனால் எல்லா டைமும் அப்படி வருமானு கேட்டால் கிடையாதுங்க. 15 ரூபாலேருந்து 20 ரூபா கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் வர மாதிரி இருக்கும் பெர் கிலோமீட்டருக்கு. ஸோ நீங்கள் வந்து பயப்படாமல் இதில் வந்து சேரலாம். ஆனால் இது ரொம்ப சிம்பிளுங்க. இதில் சேர்றது வந்து ரொம்ப சிம்பிள். நான் மிச்சத்தில் சொல்லியிருப்பேன் கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும் எல்லாமே. ஆனால் இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். இப்போ நான் சொல்லுவேன் அடுத்த வீடியோவில் ஓலான்னு சொல்லிவிட்டு அதில் எவ்வளோ ப்ராசஸ் போகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? சரி, அவ்வளோதாங்க மேட்ரு. இவ்வளோ தான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் 1 டே எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு
1500லேருந்து 2000க்குள்ளே சம்பாதிக்கலாம். நான் ரேப்பிடோவுக்கு இவ்வளோ தான் சொன்னேன். நல்லா ஓட்டினீங்கன்னா, அதாவது பிக் சிட்டியாக இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், ஓகேங்களா. மந்த்லி எப்படியா இருந்தாலுமே ஒரு 35,000 கண்டிப்பாக எடுத்துடலாம். அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். 30,000 வந்து அழகாக எடுக்கலாங்க, ஓகேங்களா. ஓட்டினா நல்லா எடுக்கலாம், ஓகேங்களா. இப்போ நான் நாமக்கல், அதனால் வந்து இந்த இடத்துல இல்லைங்க, ஊபர்லாம் இங்கே கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்விக்கி சொமேட்டோ தான் இருக்குது. நான் சென்னைக்கு நான் இருக்கிறேன் இப்போ, ஓகேங்களா. அங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கிறேன். ஸோ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரேப்பிடோ வந்து நான் ஓட்டி போடுறேன்னு சொன்னேன். கண்டிப்பாக அடுத்த வாரம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாரம் நான் ஓட்டி அதை போட்டுருவேன் ரேப்பிடோ. அதாவது அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து போட்டுருவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஊபரு அப்புறம் ஓலா ஏதாவது ஓட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள் நீங்கள். நான் வந்து ஓட்டி உங்களுக்காக நான் வீடியோ பிடிச்சி போடுறேன். உங்களுக்கு எந்த வகையான ஹெல்ப் வேணுமோ அதை கேளுங்க, நான் கண்டிப்பாக பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு, ஓகேங்களா. சரி, அவ்வளோதாங்க. இதில் தான் மேட்ரு. நீங்களும் சேர்ந்து சம்பாதிங்க. சரி, ஓகேங்க, அவ்வளோதான். இதோட நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட வீடியோ வருவது உங்கள் பிடிஆர். ஓகே, பாய்.